Hello guys, this is Alan Jayashankar. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். சப்ஜெக்ட் கோட் GE3792. இது வந்து ஆக்சுவலாக ஒரு மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட். ஸோ மோராலஸ் தியரிஸ் தான் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஒரு சர்டைன் அப்ரோச்சஸ் இருக்குது. அந்த அப்ரோச்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர். ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போவோம். கைஸ், நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல் படித்தா எவ்வளோ மார்க்ஸ் எக்ஸாமில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச 4 சப்ஜெக்ட் எடுத்து நம்மளோட ஸ்டடி மெட்டீரியலோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்க்குறப்போ அரௌண்ட் 80% ஆஃப் மார்க்ஸ் நம்மளால் வாங்க முடியும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் படித்தா அப்படின்னு தெரிய வந்துச்சு. இந்த இம்பார்ட்டன்ட் நியூஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீமியம் சர்வீஸ் பற்றி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நம்ம ப்ரீமியம் சர்வீஸில் 4 டைப் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் கொஷின் பேங்க், அதாவது பார்ட் A, B, C அதுக்கு உண்டான கொஷின்ஸ் வித் ஆன்சரோட கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ். தென் டாபிக் ப்ரெசன்டேஷன், அதாவது ஒரு யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் அதை ஈஸியாக நீங்கள் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ண முடியும் எக்ஸாமில். ஸோ அதுக்கு டாபிக் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் கீவேர்ட் ஷீட்டு, நீங்கள் என்னதான் பேராவாக எழுதினாலும் அதில் சில கீவேர்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கும். அந்த கீவேர்ட்ஸ் என்னென்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கீவேர்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த ஷீட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு யூனிக் வே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அது ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டாக இருந்தால் அது ஒரு டைப் ஆஃப் நம்ம அப்ரோச் பண்ணி பாஸ் பண்ணணும். தென் தியரி சப்ஜெக்டாக இருந்தால் அது ஒரு டைப் ஆஃப் அப்ரோச் பண்ணி பாஸ் பண்ணணும். இதுதான் 4 ப்ரீமியம் சர்வீசஸ் வி ஆர் கோயிங் டு கிவ் யூ. இந்த ப்ரீமியம் சர்வீஸ் நீங்கள் எடுத்து எங்கள் கொஷின் பேப்பர்ஸை படித்து உங்களால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை நாங்கள் ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணுறோம். நீங்கள் இதுக்கெல்லாம் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 9 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு சர்வீஸ். இது வந்து 100% மணி பேக் கேரண்டி. உங்களுக்கு இந்த ப்ரீமியம் சர்வீஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் 1. யூனிட் நேம் இன்ட்ரோடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட். இதில் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. டெஃபினேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மின்ஸ்பர்க் 10 managerial roles, Taylor, Fayol and Weber's contribution, forms of business organization, business environment factors, trade unions. இதுதான் 6 important topics first unitல. Unit 2 functions of management. இதில் 6 important topics இருக்கு. First one வந்து planning process and characteristics, second one vision and mission statements, third organizing theory and principles, fourth one departmentalization, fifth one centralization and decentralization, and finally staffing and HR development. ஆக்சுவலாக இந்த 6 டாப்பிக்கில் ஏதாச்சும் 4 டாபிக் நம்ம தரவா படித்தா ஒரு கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். பட் இந்த 6 டாப்பிக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நான் கொடுக்க போகிற எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன டாபிக்னு ஒன்று நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யூனிட் 3யோட நேம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது வந்து பார்ட் 2 மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ட்ரைட்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ், செகண்டு மேனேஜரியல் கிரிட்ஸ், தேர்ட் ஒன் கம்யூனிகேஷன் மாடல்ஸ் அண்ட் பேரியர்ஸ், ஃபோர்த் ஒன் கண்ட்ரோலிங் ப்ராசஸ் அண்ட் டைப்ஸ், ஃபிஃப்த் ஒன் ஆடிட், ஃபைனலாக டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இதுதான் யூனிட் 3ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ்லேருந்து நீங்கள் எனி 4 படித்தாலே போதும், ஆல்மோஸ்ட் ஒரு கொஷின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் organizational conflict and types, second one Maslow's hierarchy of needs theory, third one Heisenberg motivation hygiene theory, fourth one Mcluhan's 3 needs theory, and fifth one change management and Levy's model, sixth one managing resistance to change.
இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் யூனிட் நேம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மாடர்ன் டாபிக்ஸ். இதில் இருக்க 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி பார்ப்போம். ப்ரொடக்டிவிட்டி கான்செப்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங், பெஞ்ச்மார்க் ப்ராசஸ், ஸ்வாக் அனலைசிஸ், என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், ஃபைனலாக இண்டஸ்ட்ரி 4.0 கான்செப்ட். ஆக்சுவலாக இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த டாபிக்ஸ் உண்டான ஆன்சர்ஸ் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி எல்லாத்துக்கும் உள்ள ஆன்சர்ஸ் மற்றும் கீவேர்ட் ஷீட்லேருந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் அந்த வாட்ஸ்அப்க்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் சென்ட் யூ த ஸ்டடி மெட்டீரியல். தென் வாட்ஸ்அப் குரூப், எக்ஸ்க்ளூசிவ் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் எல்லா யூனிவர்சிட்டிக்கு கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். யூ கேன் செக் இட் அவுட். பை.